பிரைஸ் தி லார்ட். ரேடியோ ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன அப்படின்னா, சங்கீதம் 22வது அதிகாரம் 5வது வசனம். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் வசனம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன தொடர்ந்து பார்த்து கொண்டு வருறோம் அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் அதுலதான். அப்போ கர்த்தரை நம்புறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. வேதத்துல கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டு கர்த்தரை நம்பி இருந்த மனுஷன் ஒருபோதும் வெட்கப்பட்டதே இல்லைங்க. தாவீது கோலியாத் முன்னாடி போய் நின்னப்ப அவன் வெட்கப்பட்டு வரல, வெற்றியோட வந்தான். தானியேலும் தான், ராஜாக்கள் அவனை லயன்ஸ் டென்னுக்குள்ள போட்டப்ப கூட தானியேல் சோர்ந்து போல, அவன் மடிந்து போல, அவன் வெட்கப்பட்டு போலங்க. அவன் வெற்றியோட வந்தான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட அக்னி சூழக்குள்ள போட்டப்ப கூட அவங்க வெட்கப்பட்டு போகவே இல்லைங்க. அவங்கள எல்லாரும் முன்னாடி கர்த்தர் உயர்த்தினாரு. இந்த நாள்ல கூட நீங்க சிங்க கெபியில இருக்கலாம், இல்ல அக்னி சூழையில இருக்கலாம், உங்க முன்னாடி கோலியாத் போல ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போகதில்லை அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் வெட்கப்பட்டு போகாதபடி வெற்றி அடைய செய்வார். God bless you.